இப்ப வாங்குறா பேசிக்கலாம். யாரு மேல கைய வைக்கிற? என் மேலயா? என் மாமனுக்கு போது என் மேல கைய வச்சிருக்கீங்களா? வாங்கடா இப்ப. ஏண்டா இப்படி தோத்திட்டு வர்றான் உன்ன? அது ஒண்ணு இல்ல மாமா, ஒரு நம்ம மினி பஸ் டிரைவருக்கு ஒரு காதல் கல்யாணம் பண்ணி வச்சேன். சரி, அதுக்கு போய் துரத்துறானுங்க மாமா. ஏண்டா காதல் கல்யாணம் பண்ணி வச்சுக்கா இப்படி துரத்துறானுங்க? அது நம்ம மின்னல் மினி பஸ் டிரைவர் இருக்கானல்ல, ஆமா, அவனுக்குமே நம்ம கறிக்கடை பெருமாள் இருக்கானல்ல, ஆமா, அவன் புள்ள இருக்கிறா. மாமா நம்ம கறிக்கடை பெருமாள் சம்சாரத்துக்குமே சரி, பால் பாண்டியும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். ஏடா இதுக்கு போய் அடிக்க வரானுங்க மாமா. ஆமாடா, இதுக்கு அடிக்காம உன்னை துவைக்காம விட்டானுங்க பாரு. ஏண்டா டேய், போயும் போய் அவன் பொண்டாடிக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியாடா? ஆமா, காதல்னு வந்தா புள்ள என்ன பொண்டாட்டி என்ன யாருக்கா இருந்தாலும் பண்ணி வச்சுட்டு போக வேண்டியதானே. நல்ல நியாயப்படாது. உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும். விட்டுட்டானுங்க. ஆமா, மணி என்ன ஆகுது? நீ வாட்டுக்கு அசால்ட்டா இருக்கிற. என்ன டைம் இன்னும் அரை மணி நேரம் இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன ஆகுது? ஏடா டேய், பஸ் வாங்கி கொடுத்து கம்பெனி ஆமா, நீங்க யாரு புதுசா இருக்கிறீங்க? ஏங்க, நான் இந்த ஊருக்கு புதுசுதான். என் பேர் தயானா. இங்க செட்டிபாளையத்துல ஸ்கூலுக்கு டான்ஸ் டீச்சரா வந்திருக்கேங்க. ஏங்க, அங்க போறதுக்கு இங்க ஏதாவது மினி பஸ் இருக்கா? அதோ நிக்குது பாருங்க. எங்க? இங்க பாருங்க. வாவ், அது பூரா இந்த ஊருக்கு போற பஸ் தானுங்க. அதுல டிரைவரா ஓடுறீங்க. ஐ அம் டாடா ஸ்கூட்டி. டிரைவரா நீங்க ஓட்டிடுவீங்களா, பஸ் ஓட்டுவீங்களா? ரெண்டையும் சேர்த்து ஓட்டணுங்க. உங்க வயசுக்கு கண்டிப்பா நீங்க ஓட்டிதான் ஆகணும். ஓட்டாமையா? ஓ, இப்ப ஏறி விளையாடுறீங்க. இங்கிலீஷ் வேற உனக்கு கலெக்டர் மவரைக்கு. ஏடா உள்ளே கண்டா ஏதாவது ரெண்டு பேசிதாண்டா ஆகணும். பேசு. அது இருக்கட்டுங்க. அந்த ஊர்ல யாரும் உங்களுக்கு தெரியும்? எங்க போறீங்க? ஒரு ஹாய்ல சொல்ல மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஹாய். டீச்சர் சொல்லுங்க. புதுசா அறிமுகமானா? ஆமா. வெறும் ஹேண்ட் ஷேக் மட்டும்தானா? வேற என்ன வேணும்? தயானான்னு பேர் வச்சுக்கிட்டு ஒரு ஹக் இல்லைனா? ஐயோ ஏங்க, எனக்கு சொல்றதுக்கு வெக்கமா இருந்தது. எப்ப நீங்க கேக்கிட்டீங்கன்னு நான் ஏங்கிட்டு இருந்தேன். ஐயோ ஏங்க, என்னவோ குத்துதுங்க. சாரிங்க, கூலிங் கிளாஸ். ஆமா, என்னடா நடக்குது? ஆமா, அவனை கட்டி பிடிச்சியே, என்னையும் ஒருக்கா கட்டி பிடிக்கலாம். நாட்டி பாய். இப்ப கேளுங்க, என்ன கேட்டீங்க? அந்த ஊர்ல யாரு சொந்தக்காரங்க? சொந்தக்காரங்க எங்க அந்த ஊர்ல என்னோட மல்லிகை கடை வச்சிருக்கிற மாணிக்க மாமா இருக்காருங்க. அவரு தோட்டத்துக்கு தாங்க, தோட்டத்துல ஒரு வீடு இருக்கு, அங்கதான் நான் தங்க போறேன். ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? எனக்கு இப்பதான் வயசே 20 ஆகுது. அதுக்குள்ள எப்படி கல்யாணம்? நானும் இந்த ஊர்ல யாரையாவது பார்த்து கட்டிக்கலாம் தான். கவலைப்படாதீங்க. ரொம்ப நாஞ்சனா இருக்காரு, அவர் வேண்டாம். வேற யாராவது பல்கா கொஞ்சம். மேடம், அந்த ஊர்ல உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப அழகான ஆளு ஒருத்தர் இருக்கிறான். அவன் உங்களை பார்த்தானா கண்டிப்பா கட்டிக்குவான். ஐயோ சரிங்க, அப்ப நான் அவரை பிடிச்சிருந்தா நானும் அவர் கண்டிப்பா கட்டிக்கிறேன். அது யாரா? அது தெரியாதா உனக்கு? கண்டிப்பா தெரியாதா? நானே மாமா. ஏடா டேய், நீ கேட்டுக்கு கேப்ல கெட்டா விட்ட பாக்குறியாடா டேய்? சரிங்க, நாங்க போக டைம் ஆச்சு, நீங்க பஸ் எடுத்துட்டு வந்துருவீங்கல்ல? அதான் நிக்குது பாருமா, அந்த பஸ் நம்மளுதுயா. சரிங்க, போய் ஏறி சீட்டு இருந்தா பாரு, இல்லைன்னா என் சீட்ல உட்காந்துங்க.
ஏங்க கண்டிப்பா உங்க சீக்கிரம் உட்காந்துக்கிட்டுமா? உட்காரு, அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவோம். சரிங்க சீக்கிரமா செஞ்சவன் காலி பண்ணி போடாதீங்களா? சரிம்மா. போயிட்டு வரேங்க. ஏறி உட்காரு. சொல்றா. ஆமா சொல்றா. டீச்சருங்க ரொம்ப பரந்த மனசு மாமா. கட்டி பிடிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதானா நீ ரொம்ப விரும்பி போய் கட்டும் போதே எனக்கு தெரியுதா? டேய் மாப்பிள, நீ தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிற. அத நானே பிக்ஸ் பண்ணிட்டேன். பிச்சு புடி பிச்சு. ஓ